14ஆம் நிலை. கல்லறையில் இறுதி உறக்கம். அன்பு நிறைய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனித வாழ்க்கை. நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு, நீண்ட நேர வேதனைகளுக்கும் துன்பத்திற்கும் அவமானத்திற்கும் பிறகு பரமன் எந்த சலனமின்றி கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். தான் பிறக்கும்போது கொண்டு வந்த மகிழ்ச்சியினை தான் சாகும்போது இரட்டிப்பாக மாற்றி எல்லாம் முடிவடைந்தது என்று தன் உடல் புலன்களை அடக்கி கல்லறையில் துயில் கொள்கின்றார். கல்லறைகள் எழுப்பப்படுவதே இங்கே ஓர் உயிர் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்த, இன்று நான் நாளை நீ என்பதை புரிய வைக்க. பிறக்கும்போது நாம் எதுவும் கொண்டு வரவில்லை, இறந்து அடக்கம் செய்யும்போது கூட எதுவும் கொண்டு போவதில்லை. வாழ்கின்ற காலங்களில் நாம் வாழ்ந்த நல்ல மதிப்பீடுகள் தான் நம் கல்லறைகளில் அழியா சுவடுகளாக பதிக்கப்படும், பிறர் மனதில் நீங்கா நினைவுகளாக நிற்கும். அப்போதுதான் நம் கல்லறைகளை பார்த்து பிறர் நமக்காக அழுவார்கள், நமக்காக ஜெபிப்பார்கள், நாம் வாழ்ந்த மதிப்பீடுகளை வாழ நினைப்பார்கள். பரமன் இயேசு கல்லறையில் அடக்கப்பட்டார். அவர் இறந்து போகவில்லை, மாறாக அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகள் மக்களின் மனதில் நீங்கா நினைவுகளாக நிலைத்திருக்கின்றன. கல்லறையில் துயில் கொள்ளும் எம் இயேசுவே, வாழும் காலங்களில் பணம், பதவி, சொத்து போன்றவற்றை சேர்க்காமல் நல்ல மதிப்பீடுகளை சேர்த்து மக்கள் மனதில் நீங்கா சுவடுகளாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.